நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரோராவும் திவாகரும் ஒரு கேஸ்ல மாட்ட போறாங்க. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா அரோராவை பொறுத்த வரைக்கும் சூப்பர் டீலக்ஸ் ரூமை சேர்ந்தவங்க. அந்த ரூம் கண்ணாடி வழியா திவாகருக்கு ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா திவாகர் அந்த பக்கம் வாயை தான் வச்சிட்டு இருக்காரு. இவங்க அந்த இடத்துல முத்தம் கொடுத்துடுறாங்க. திவாகரும் அதை பார்த்து பயங்கரமா சந்தோஷம்லாம் பட்டுட்டு இருக்காரு. அதுக்கு உள்ள இருந்து அரோரா இருக்காங்கல்ல, நான் கண்ணத்துல தான் முத்தம் கொடுத்தேன், நான் கண்ணத்துல தான் முத்தம் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க முத்தம் கொடுக்கும் போது அவர் வாயை தான் வச்சிருந்தாரு, கண்ணத்தெல்லாம் வைக்கல. அவங்க ஏடகடமா ஒரு ஆர்வ கோளர்ல அப்படி முத்தம் கொடுத்துட்டாங்க. சோ இதை வச்சு கண்டிப்பா ஒரு இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குங்க. இப்பயே பிக் பாஸ் நிறைய வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, துஷாரை விஜய் சேதுபதி எந்திரிச்சு பேச சொல்றாரு பாத்தீங்களா. அப்ப துஷார் பேசிட்டு இருக்கும் போது கேமரா வந்து அரோராவை பார்த்த மாதிரி இருக்கு. அரோரா சிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரியே எப்பவுமே காமிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேர் எப்பவுமே ஒன்னா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இவங்க ஒன்னா இருக்கிற எல்லாத்தையும் நமக்கு காட்டுறாங்கன்னு சொல்லலாம். அதாவது இவங்க ரெண்டு பேருமே தனிப்பட்ட முறையில் ஏதாவது பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. அதாவது அரோரா வந்து வேற யார் கூடயாவது சேர்ந்து பேச வாய்ப்பு இருக்கு, துஷார் வேற யார் கூடயாவது சேர்ந்து பேச வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்க ரெண்டு பேர் அடிக்கடி சேர்ந்து இருக்காங்கன்னு நமக்கு காட்டுறதுக்காக இப்படி பண்றாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாருங்க, இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கவர் பண்ணி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எஃப்ஜேவும் ஆதிரையும் எப்பவுமே ஒன்னா இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவங்க உண்மையிலேயே எப்பவுமே ஒன்னா இருக்காங்களா இல்ல ஒன்னா இருக்கிறத மட்டும் நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறாங்களா அப்படின்றது தெரியல. அடுத்தடுத்த வீடியோல அந்த விஷயம்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்க இப்போதைக்கு வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ஆதிரை எஃப்ஜே கூட எப்ப பாரு இருக்காங்க, அதே மாதிரி அரோராவை பொறுத்த வரைக்கும் துஷார் கூட எப்பவுமே ஒன்னா இருக்காங்க. இதெல்லாம் மாறினாதான் அவங்க கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.